பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்ற மற்ற கிரகங்களின் பயிற்சியை நான் தொடர்ந்து சொந்திக்கு வந்தாலும் கூட சோழி பிரசன்னத்தின் மூலம் ஒவ்வொரு மாத ராசி பலனையும் கூட இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது எந்த விதமான நற்பலனை நோக்கி நகரவே இல்லை. ஒரு மனதுக்கு மட்டுமல்ல, உடலுக்கு மட்டுமல்ல, ஒரு திருப்திகரமான நிலை நிலவவில்லையே. எல்லோரும் சொல்கின்றார்கள் நல்ல யோக நிலை தான் இருக்கின்றது, வீடு வாங்குவீர்கள், வாசல் வாங்குவீர்கள், பொண்ணும் பொருளும் குவியும் என்கின்றார்கள். ஆனா எந்த நிலைப்பாடும் என் வாழ்வில் நடைபெறவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு தான் அந்த காலத்துல வருடத்திற்கு ஒரே ஒரு முறை ஒரு நிகழ்வை சொல்லி இருக்கின்றார்கள். இவனை வைத்தே அந்த ஆண்டு முழுவதும் அதை நகர்த்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா மலை சார்ந்த மக்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இதைத்தான் தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஏதோ காலத்தின் கோலமோ சூழ்நிலையோ அதை மறந்து விட்டு கிரகங்களுடைய நகர்வை விட்டு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து இனி ஒவ்வொரு வருடமும் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த வகையில் பார்த்தா அதுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை செய்ய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்துல மிருகசிரிஷம் 3 நாள், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 1, 2, 3. மிதுனராசி அன்பர்களே, ஒரு நிகழ்வை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷ கர்ண பலன் சொல்லுவாங்க. இதுக்கு இது எந்த விதமான பலனை உங்களுக்கு தரப்போகிறது இந்த ஆண்டு முழுவதும் என்று பார்த்தோம்னா, முதல்ல சங்கராந்தி புருஷன் எவ்வாறு இருப்பான் தெரிந்து கொண்டால் தானே பலனை சொல்ல முடியும். இந்த 2026 சங்கராந்தி புருஷன் பாத்தீங்கன்னா புலி வாகனத்தில் சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து, சிறு செண்பகப்பூ மாலை அணிந்து, கட்கம் என்னும் ஆயுதம் தாங்கி மற்றும் துந்துபி என்னும் பாத்தியத்திலே கையிலே ஏந்தி கொண்டு, உடன் தாமிர பாத்திரத்திலே கையிலே வைத்துக் கொண்டு, 3 முகங்களும் அவருக்கு பாத்தீங்கன்னா 3 முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்தில சஞ்சாரத்தை தொடர்கின்றார். இந்த நிலையை பதித்துதான் இப்ப சொல்ல போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழில் இழந்து வாழ்விழந்து கலங்கி நின்ற உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது. நல்ல தொழிலையே என்று கவலைப்பட்டவர்களுக்கும், அமைந்த தொழில் மனதுக்கேற்றது பிடிக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் உண்டு. அதாவது போராடுகின்ற என் வாழ்க்கையில் நான் எவ்வாறு சாமி சொத்துக்கள் வாங்க முடியும், இருப்பதை இழந்து தவிக்கின்றேனே என்று கலங்கி நிற்பவர்களும் கவலையே படாதீர்கள். காரணம் என்னன்னா, என்னுடைய அனுபவத்துல தாழ்ந்தவன் உயர்வதும் உயர்ந்தவன் தாழ்ந்து போவதும் நம் கையில் இல்லை. அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட அத்தனையும் செயல்படுகின்றதா ஏதோ விதி நம் வாழ்வை நகர்த்துகின்றது. அந்த வகையில சங்கராந்தி புருஷன் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். என்னை பொறுத்தவரை சொத்துக்கள் வாங்குகின்ற பொன்பொருள் சேருகின்ற ஒரு யோக காலமாகத்தான் 2026 அமைகின்றது. அது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய சுபகாரியங்கள் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே நற்பலனை தரக்கூடிய கிரகமாக கேது அமைகின்றார். இந்த ஆண்டு முழுவதுமே மிதுன ராசிக்கு கேது பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய, கேதுவை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் என்று சொன்னாலும் கூட அதிக நற்பலனை தருவதில் இவனுக்கு ஈடேது அது தருவா. அதே நேரத்துல ஆரோக்கியம், இதுவரை சம்பாதித்த பணம் எல்லாம் மருத்துவம் சார்ந்த நிலையில் இழந்து வந்த அந்த நிலை மாறும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில மருத்துவம் சார்ந்த செலவு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த விரைய செலவு சுப செலவாக மாறுகின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமாக அமையும். உடல்நலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதுக்கு தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுங்கிற மாதிரி அந்த நிலை மாறும். அது மட்டும் கிடையாதுங்க, குறிப்பா சொல்ல போனா 3 கிரகங்கள் நற்பலனை தரக்கூடிய சூழ்நிலையைத்தான் சங்கராந்தி புருஷன் சொல்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மன அமைதி குறைவு நீங்கி மனதில் ஒரு அமைதியும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். மன வருத்தத்தை உருவாக்குகின்ற சூழ்நிலையை உறவினர்கள் தந்தாலும் கூட அந்த மன வருத்தம் நீங்குகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலம் ஒரு வழிக்கு நன்மைதான். ஏன்னா சில கிரகங்கள் வக்கரமைகின்ற, குறிப்பா சனி குரு போன்ற கிரகங்கள் வக்கரமான ஒரு காலகட்டத்திலதான் இந்த மகர சங்கராந்தி ஆண்டு பிறக்கின்றது. அப்ப இந்த வகையில பார்க்கும்போது இவர்கள் வக்கரம் அடைவதும் ஒரு விதத்துல மிதுன ராசிக்கு நன்மைதான். ஒருவேளை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா மற்ற கிரகங்களுடைய நிலையை வைத்து பார்ப்பதை விட என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சில மாற்றங்கள் ஏற்படும்.
அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான மாற்றம், இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அதே நேரம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். திண்ணை எப்ப காலியாகவும் என காத்திருக்கின்ற எதிரிகளை போல கவனமாக தொழில்கள், ஒரு தொழில அதுவும் அரசு துறையை அடைவது எவ்வளவு கஷ்டங்க. அந்த துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும். பேசும்போது வார்த்தைகளை அளந்து அளவோடு பேச வேண்டும். தானுண்டு தன் வேலை ஒன்று இருந்து விட்டாலே அற்புதமான யோக பலன்களை எல்லாம் சங்கராந்தி புருஷர் வழங்க தயங்க மாட்டார். அதுவும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதுதானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மன வருத்தத்தை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு மனதுக்கு இனிய நிகழ்வு நடப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்தா குடும்பத்தில தட்டு தடுமாறிய பொருளாதார நிலை மாறி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம். நல்லவன் யார், பகைவன் யார் என்று கலங்கிய மனதிற்கு அவர்களை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையையும் இந்த 2026ஆம் ஆண்டு சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். என்னுடைய அனுபவத்துல 2026ல மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சங்கராந்தி புருஷனுடைய அற்புதமான ஒரு நிலையை அடைகின்ற ஒரு பாக்கியம். அதாவது பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுது. சிறு சிறு சங்கடங்கள் பிள்ளைகள் மத்தியில வந்தாலும் அந்த சங்கடங்கள் மாறுகின்ற ஒரு அற்புதம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளாகட்டும், கடன் பிரச்சனைகளாகட்டும், சொத்து சார்ந்த பூர்வீக நிலையாகட்டும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான காலமாக 2026 அமைகின்றது. கவனமும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவீர்களானால் நல்ல மாற்றத்தை பெறக்கூடியது ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்வதை விட இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதைத்தான் சங்கராந்தி புருஷன் மிதுன ராசிக்கு சொல்கின்றார். என்னுடைய அனுபவத்துல மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் அதாவது ஒரு தேவதை தெய்வம் என்று சொல்வது காரணம் இருக்குங்க. நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு தேவதையுடைய வழிபாடு காலம்புறம் நாம் வணங்கினால் கூட முழுமையான நற்பலனை பெற முடியாது. அதை சொல்லக்கூடியவன் தான் சங்கராந்தி புருஷன். அந்த வகையில மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மகா கணபதியினுடைய வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பார்கள். அந்த சாணத்தில் பிடித்து வைத்தாலும் சரி, ஒரு மஞ்சளில் பிடித்து வைத்தாலும் சரி, மகா கணபதியினுடைய வழிபாடு மிதுனராசிக்கு சங்கராந்தி புருஷன் நல்ல யோக பலன்களை தருவதோடு சத்துருக்களே இல்லாத ஒரு நிலையை தருவார். வீண் பழிபாவங்களில் கலங்கிய உங்க மனதுக்கு அந்த வீண் பழிபாவங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைகின்றது.